காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. மே ஐ கம் இன் சார்? மாஸ்டர்யா? சார், கால் பண்ணி உடனே வர சொன்னீங்க. இல்லையே, உன்ன நாளைக்கு காலையில தானே வர சொன்ன, இப்பவே வந்து நிக்கிற. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா, ஏதாவது ப்ராஜெக்டா இருந்தா என்ன பண்றதுன்னு தான் உடனே கேட்டு போலான்னு வந்தேன். சொன்னா சொன்னதை மட்டும் செய். இங்க வேலைக்கு தான் உட்காந்துருக்க, மற்றபடி இங்க ஓனர்லாம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய்யணும், புரியுதா? ரோஹித் மாமா, கொஞ்சம் வெளியே இருக்கியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? ஆமா, கொஞ்சம் வெளியேற. சாதாரண ஒரு எம்ப்ளாயி முன்னாடி என்ன வெளியே போன சொல்றாரு. ஸ்ரேயா, நாளான்னைக்கு என் பொண்ணு கல்யாணம், அதுக்காக நாளைக்கு ஈவினிங் கோயிலுக்கு கிளம்புறோம். நீயும் கண்டிப்பா என் கூட வந்துதான் ஆகணும். ஆனா சார். என்ன ஆனா ஆவனான்ட்டு? கண்டிப்பா நீ என் கூட வந்துதான் ஆகணும். நீ என்னோட பர்சனல் செக்ரட்டரிமா, உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? அங்க வந்து என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. நீயும் உன் ஃப்ரெண்டும் தான் என்னோட மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கணும். டேட்டா என்ட்ரியை பார்த்தேன், ரொம்ப நல்லா என்ட்ரி பண்ணி கொடுத்துருந்த. ப்ராஜெக்டும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தா. அதனால உன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டே போகிறோம். சந்தோஷம் தானே உனக்கு? சார், அது 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 வந்து என்ன செய்யா, எதா இருந்தாலும் நேரா சொல்லு. என்ன சொல்ல வர? சார், அது அது வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்கள தனியாக விட்டுட்டு வர முடியாது. நான் அவங்களையும் கூட்டிகிட்டு வரட்டுமா? இதுக்கு தான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தியா? நாம மீட்டிங்காகவோ இல்லை ப்ராஜெக்ட் விஷயமா வெளியவெல்லாம் போகலாமா? ஸ்ரேயா, நீ எதுவும் நினச்சிக்க வேண்டாம். நம்ம கோயிலுக்கு தான் போகிறோம், அதுவும் நல்ல விசேஷத்துக்காக. உங்கள் அம்மாவும் வந்தா எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சரிம்மா, சரி. நாளைக்கு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க, 3 o'clock. சரியா? ஆ, ஓகே சார். சரி, நீங்களும் வீட்டுக்கு போங்க. போய் உங்க அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள, நான் பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். என்ன கார்த்தி, எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன பேச சொல்ற? நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்புறது, அதுக்குள்ள இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? அதுவும் இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்க. இவனை வச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன பேசுறது? அவனை வச்சுட்டு என்ன வேணா பேசலாம். அதனால தான் அந்த முட்டா பையில கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் சித்தி இவனை வச்சு நிறைய பிளான் போட்டுட்ருக்காங்க. எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்பாட்ட சொன்னால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நாளைக்கு நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அது எப்படி நல்லா எனக்கு தெரியாது கார்த்தி. நீயும் நானும் சந்தோஷமாக இருப்போம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தேவா, எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் எப்படி என்ன பேசுறது? இப்பெல்லாம் கிறிஷ் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. அவன் முதல்லலாம் வந்து, கார்த்தி நீ பயப்படாத, தைரியமாரு, நான் இருக்கேன், என் தங்கச்சியை உன் கூட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ என்னை பார்த்தா கூட சரியாக பேசுறதில்ல. ராதாமாவும் என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. என்னதான் நடக்குது வீட்டில்? இப்போ என்னால் வீட்டுக்கு வரவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை பண்ணிட்டீங்க. என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பொண்ணு வீட்டுக்கு வர்றது நல்லாவா கார்த்தி இருக்கும்? அதனால தான். அது மட்டும் இல்லை, நீ சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான். அண்ணி உங்ககிட்ட சரியாக பேசுறதில்லைன்னு என்கிட்டயே சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. இப்போது ஊருக்கு போகிறதே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. சரியா சொன்னீங்க. என்னது? என்ன நான் சரியா சொன்ன குமார்? என்னண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்?
கல்யாணம் நல்லபடியா நடக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை தான் நான் சொல்றேன். ஆமா, நீங்க அதை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. ஆ ஆ, ஆ. ஆமா ஆமா, நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் தான் பேசிட்டு இருந்தோம். சரி, நீங்க அப்படியே பேசிட்டே இருங்க, நான் இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். என்னாச்சு குமார், ஏன் ஒரு மாதிரி இருக்க? எப்போ கலகலகலன்னு பேசிட்டு இருப்ப. அண்ணா, நேத்து தான் எங்க அத்தை ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை உங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு உறுத்தலா இருக்குண்ணா. ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணா. தேவா வர வர என்கிட்ட சரியாவே பேசுறதில்ல. அவங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கா, அது என்கிட்ட நேரடியாக சொன்னாங்கன்னா நானே விட்டு கொடுத்து போயிடுவேன். ஆனால் அவங்க என்கிட்டயே அன்பா பேசுகிறாங்க. அவங்க மனசில் வேற யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு எப்படி அவங்ககிட்ட அதை கேட்கறதுன்னு தெரியலண்ணா. அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்கு. அட, இவன் எவ்வளோ நல்லவனா இருக்கான். பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா? நானும் தேவாவும் தான் லவ் பண்ணுறோன்னு. இல்லை, சொல்லலாமா சொல்ல வேண்டாமா? சரி, சொல்லிடுவோம். குமார், அது கார்த்தி, என்ன ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பீங்க போல. சரி, இப்பதான் அண்ணி கால் பண்ணாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்றாங்க. நாம கிளம்பலாமா? அட, என்ன தேவா நீங்க? இப்பதானே நம்ம வந்தோம், இன்னும் நாம பேசக்கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்பலான்னு சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? நீங்களும் நானும் வெளியே போகலான்னு சொன்னேன். நீங்க தானே கார்த்திகை கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் தான் கார்த்திகனாவை கூட்டிட்டு வந்தேன். அவரும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி குமார், நம்ம கிளம்பலாம். சித்திக்கு தெரியாம தான் அண்ணியை அனுப்பி வச்சாங்க. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா, அதுவும் சித்திக்கு தெரிஞ்சா என்னை ரொம்ப திட்டுவாங்க. போலாமா? சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி குமார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், டைம் ஆகுது. ஆ, சீக்கிரமா வந்துடுறேன். என் மேலே எவ்வளோ பாசம் உங்களுக்கு. கார்த்தி, இப்போ குமார்ட்ட நீ என்ன சொல்ல வந்த? இல்லை தேவா, குமார் ரொம்ப நல்லவனா இருக்கான். அவனே சொன்னான், தேவா யாராவது லவ் பண்ணா கண்டிப்பாக அவள் வாழ்க்கையிலேருந்து நான் விலகிடுவேன்னு. அதான் நான் அவகிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து தடுத்துட்ட. முட்டாள் முட்டாள் முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அவனுக்கு நான் லவ் பண்ணதெல்லாம் தெரியாம இல்லை. உனக்கு அந்த விஷயமே தெரியாது. சித்தி எல்லார்த்தையும் சொல்லிட்டதா என்கிட்ட அத்தை சொன்னாங்க. என்ன சொல்லிட்டாங்க? என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல தேவா. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் செய். நீ கொஞ்சம் அமைதியாகவே இரு. நீ குமார்ட்ட அவசரப்பட்டு எதையும் சொல்லாத ப்ளீஸ். கார்த்திக் அண்ணா, தேவா. ஆ தேவா, நில்லு கொஞ்சம். அக்கா, நீ என்னதான் பிளான் பண்ணிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்னதான் பண்றது? குமாருக்கும் தேவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நீ சொன்ன, ஆனா இப்போ குலதெய்வ கோயில்ல பண்ணணும்னு சொல்ற. இதெல்லாம் என்னக்கா? பேசாம இங்கேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, இங்கேயே கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனால் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ராதா வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் மாமா சும்மா இருப்பாருன்னு நீ நினைக்கிறியா? பிள்ளைக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் பண்ணுவார். நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாதுடா. அது சரி, மாமாக்கு தெரியாம இன்னும் என்னென்னதான் பண்ண போற? எனக்கு பயமா இருக்கு. ஆனா அவர் பக்கத்திலேயே இருந்துட்டு எப்படிதான் இப்படி எல்லாம் பிளான் போடுறியோ? அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை வேணும்டா தம்பி. அப்படி என்னதான் நீ பிளான் பண்ணி வச்சிருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்கிட்ட முழுசா எதுவும் நீ சொல்லவும் மாட்டேங்கிற. என்னது பிளானா? அட, இந்த மனுஷன் எப்போ வந்தாரு? நாம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டாரோ? ஐயோ, இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றுமே புரியலையே. எப்படி சமாளிக்கிறது? ஒருவேளை முழுசா கேட்டிருந்தா என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? வள்ளி, ஆ, என்னது? எதுக்கு இப்போ இந்த மனுஷன் சிரிக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை நம்ம பேசுனது எதுவும் கேட்கலையோ? கேட்காம இருக்கங்கிறது தான் இந்த ஆளு சிரிக்கிறாரு. கேட்டிருந்தா? வள்ளி,
என்ன பிளானு? என்கிட்ட எதுவுமே நீ சொல்லல. நீயும் தம்பியும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்ககிட்ட சொல்கிறக்கு என்ன, ஆனால் அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் கேட்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். அதான் கரெக்டாக கேட்டுட்டீங்களே. அப்ப மாமா எதுவும் கேட்கல, பிளான்னு சொன்னது மட்டும்தான் கேட்டிருக்காரு. அதனாலதான் அவரு என்ன பிளான்னு கேக்குறாரு. சபா, நல்ல வேலை தப்பிச்சோம். அப்பா அப்பா, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து என்னால் அங்கே இருக்கவே முடியல. அதான் நீங்கள் கூப்பிட்ட உடனே ஒடியாந்துட்டேன். நீ வந்ததுல எனக்கு சந்தோஷம்தாம்மா. நீ எப்ப வருவேன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். நல்லதா போச்சு. இன்னைக்கு விடிய விடிய உங்ககிட்ட எல்லாமே பேசணும். இன்னும் அப்பா பேச வேண்டியது நிறைய இருக்கு கண்ணா. வாங்க மாப்ள. வரேங்க மாமா. அட, என் பேராண்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு என்னங்கப்பா, கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க, வீடே ரெண்டாக்கிடுவான். அவ்வளோ குறும்பு பண்ணுறாங்கப்பா. வாங்க மாப்பிள்ள. வரேங்கத்த. என்ன தேனு, வான்னு கூப்பிட்டா உடனே வந்து நிற்கிற. நாங்கள் திடீர்னு இப்படி வந்தால் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, குழந்த அங்கே இங்கேன்னு போட்டுட்டு இருந்தா சீக்கிரம் நலக்க எடுத்துரும். என்ன இவ இப்படி பேசுறா? என் புள்ள மூஞ்சி எப்படி சுருங்கி போச்சு. வர வர இவளுக்கு. வள்ளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேசுவியா? அட, நான் என்னங்க இப்போ தப்பாக சொல்லிட்டேன்? குழந்த அங்கே இங்கேயும் இருந்துச்சுன்னா நலக்கமாயிடும். அப்புறம் நம்ம தேனுக்கு தானே கஷ்டம். அதனால தான் சொன்னேன். நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். போதும் போதும். என் பொண்ணு அங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. இவ என்னோட பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா, நம்ம உள்ள போலாம். மாப்ள, வாங்க. அந்த மனுஷன் வந்து வீட்டுக்கு வான கூப்பிட்டா உங்களுக்கு வெக்கமா இல்லையா மாப்ள? இதுல என்ன அத்தை வெக்கப்படுறதுக்கு இருக்கு? என் கொழுந்தியாளுக்கு கல்யாணம்னு என் மாமனார் வந்து கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னா அவர் மனசு சங்கடப்படும்ல. இருந்தாலும் எனக்கும் என்னதான் இருந்தாலும் உங்க மேல தனி பாசம்தான். உங்களுக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாத. இங்க பாருங்க, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையேன்னு நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். அண்ணா. அட ராதா, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன். உங்க கொழுந்திய கல்யாணத்துக்கு வர வேண்டிய நேரமா அது? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டு செய்யணும். அதை விட்டுட்டு வந்ததே லேட்டு. அத்தைட்டின்னு வெட்டு நியாயம் மறையா? நீ சொல்றது சரிதான். இங்க நின்று வெட்டிக்காதான் நான் பேசிட்டு இருந்தேன்.